எனக்கு 7 வயசுல வந்துதான் தெரியல, அண்ணன் கிண்டல் பண்றாரு, அதான் தெரியுது அண்ணன் யாரு, அவரு சாதாரண ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. ஓகே, எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறேங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா வரீங்க உலகத்துல தாய்க்கு நிகர் ஒரு தெய்வமே கிடையாது. ஏன்னா 10 மாசம் தன்னை வயிற்றுக்குள்ள வச்சு சமந்து வளர்த்து ஆளாக்குற அந்த தாயை என்னைக்கு மறக்கிறானோ அவன் மனிதன்ல இருந்து வேற ஒரு இதாயிடுவான். அதனால தாயும் தந்தையும் மதிங்க. அம்மா அப்பா தான் உலகத்திலேயே முதல் கடவுள், அப்புறம் குரு, அதுக்கப்புறம் நம்ம நம்ம நல்லா இருக்கணும்னு டெய்லி கண்ணாடி முன்னாடி நீங்க வேண்டுங்க. நான் நல்லா இருக்கணும், இளமையா இருக்கணும், வாலிபனா இருக்கணும், வாலிபியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டுங்க. ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கெட்டு போகணும் எந்த நேரத்துல நீங்க வேண்டீங்களோ அது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். அதை மட்டும் வேண்டாம நல்லதே நினைச்சு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். அதையும் தமிழனா பிறக்கிறதுக்கு கடவுள் தான் தமிழன், தமிழன் தான் கடவுள். ஏன்னா உலகத்துல எங்க வேணா எடுத்து பாருங்க, கடவுளா இருக்கும் மனிதனா அந்த வள்ளலா இருக்கட்டும், நிறைய தெய்வங்கள் மனிதனா இருந்து கடவுளானாங்க. அந்த மனித இருந்து கடவுளா இருக்க ஒரே இது தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு.